வெல்கம் டு ஆத்து சமையல். இன்னைக்கு வந்து டுடேஸ் பர்ச்சேஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்னையோட வீடியோ. ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சமான வீடியோ தான். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. சேம் டயலாக் தான். ஸோ இன்னையோட பர்ச்சேஸ் என்னென்னன்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதனுடைய ப்ரைஸும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஸோ இதை விட கம்மியாக வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதனுடைய ப்ரைஸும் எங்கே வாங்கலாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற சஜஷனும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான். ஸோ எல்லாரும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டும் எனக்கு கொடுங்க, லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் கொடுங்க. இப்போ என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வாங்கின ஐட்டம்ஸ் இதெல்லாம் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இதை காமிக்கிறேன். இது வந்து குழாப்புட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனுடைய வெசல் இது. ஆக்சுவலாக வந்து நார்மலாக நான் வந்து ஸ்டீம் வந்து இந்த இட்லி பாத்திரத்திலே வச்சு நான் பண்ணிட்டு இருந்தேன். பட் இது உங்களுக்கும் ரெசிபிஸ் போடலான்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கியிருக்கேன். இதில் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். வீட் புட்டு, அதுக்கப்புறம் ராகி புட்டு, அதுக்கப்புறம் அரிசி மாவு புட்டு, எது வேணாலும் பண்ணலாம். இப்போ வந்து மில்லட்ஸ்லேயும் வந்திருக்கு இல்லையா, சிறுதானியத்துலேயும் வந்து உங்களுக்கு மாவு வருது. ஸோ அதுவும் நீங்கள் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல் இது. இது பார்த்தீங்கன்னா நான் இது மட்டும் தான் வாங்கலான்னு பார்த்தேன். பட் இது மட்டும் கிடைச்சதுன்னா ரொம்ப நமக்கு சீப்பு. சின்ன குக்கரோ இல்லை எந்த பெரிய குக்கருக்கு மேலேயே இது வச்சோம்னா ஒரு 10 மினிட்ஸில் 12 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். பட் அது மட்டும் கிடைக்கல, இதோட சேர்த்து தான் கிடைச்சது. ஸோ இதோட சேர்த்து இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400. இது வந்து வெளியில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா சஜஷன் நீங்களும் தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் அதை போட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் எனக்கு போட்டு விடுங்க. ஸோ இந்த பாத்திரத்தோட தான் இது சேர்த்து இப்படி கிடச்சிது. இதில் பாதி அளவு நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே இதை வச்சு இதில் ஸ்டீம் வர வரைக்கும், இதில் ஸ்டீம் வந்ததும் ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வச்சு எடுத்தீங்கன்னா குழா போட்டு ரெடி ஆகிடும். ஸோ இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ரைஸ் வந்து 400. இது ஆக்சுவலாக வெளியில் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் ப்ரைஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சாதம் வெடிக்கட்டுறது. இப்போ வந்து சாதம் வந்து அப்படியே வேக வச்சு இது வெரைட்டி ரைஸ்க்கும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் மற்றது ஏதாவது பொரிச்சும் இதில் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து கீழே இந்த அட்டாச்மெண்ட்டோட கிடைக்குது. ஸோ இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 255. இங்கே வாங்குகிற ப்ராடக்ட் நான் ஏன் இங்கேயே நான் வாங்கினேன்னா, சரவணா ஸ்டோர் அந்த மாதிரி ஸ்டோர்ஸ்லலாம் கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும். பட் எனக்கு ப்ராடக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நான் வருஷக்கணக்கில் வாங்குறதுனால ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஒரு 255க்கு நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சாதம் வெடித்து சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. நமக்கு வெடிக்க தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், சாதம் வேக வச்சு இதில் நீங்கள் அப்படியே இதில் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி எல்லாமே ட்ரெயின் ஆகிடும். உங்களுக்கு உதிரியாக உங்களுக்கு சாதம் கிடைக்கும். அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றதும் ஏதாவது பொரிச்சு போடலாம், எல்லாமே செய்யலாம். அதனால் நான் இதை வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 இது வாங்கியிருக்கேன். குழந்தைங்களுக்கும் சூடாக ஏதாவது ஐட்டம் கொடுக்குறச்ச நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த மினி இட்லிஸ்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வாங்கியிருக்கேன். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 88 ருபீஸ். இது வந்து இந்த அமௌண்ட் இப்படி போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நல்ல வெயிட்டாக இருக்குது எனக்கு. ஸோ இதில் 2 வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கப்பு வாங்கியிருக்கேன். இந்த குட்டி கப்பு எதுக்குன்னா, என் குழந்தை வந்து அவனே குடிக்க மாட்டான். தண்ணியெலாம் அவனே குடிச்சிக்கிறான். ஏதாவது பால் ஏதாவது கலக்கி கொடுத்தோம்னா அவனே குடிக்க மாட்டான். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வாங்கினேன். அதுக்கே அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு. கண்டிப்பாக இது வந்து குடிக்கணும். நீங்களும் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. சாய்க்குட்டி குடிக்கிறியா இதில்? பதிலே காணோம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது மாவு சல்லடை. ஆக்சுவலாக நான் பிளாஸ்டிக்கில் தான் ஒன்று அட்டாச்சு நான் வச்சுருக்கேன். அது ஆக்சுவலாக அது வந்து நான் கோலமாவுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இப்போ பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்றதுனால நான் யூஸ் பண்ணலை.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 வகையான தட்டுக்கு இருக்குது. இந்த 4 வகையான தட்டில் பார்த்தீங்கன்னா இது 4 வகையான இந்த சல்லடை இருக்குது. இது என்ன அப்படின்றது இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். ஒன்று மைதா, அப்புறம் ஆட்டா, அதுக்கப்புறம் ரைஸ், அப்புறம் வீட் சலிக்கிறது. இது வந்து முழு கோதுமை, அதனால வீட் இது. ஸோ அந்த மாதிரி இருக்குது இது. ஸோ நீங்கள் புட்டு நீங்கள் பண்ணும்போது கூட நீங்கள் தண்ணி தெளித்து பிசைவீங்க இல்லையா, அதில் வந்து சின்னதாக உருண்டைகளாக அது அப்படியே இருக்கும். அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இதை சல்லடை வச்சு நீங்கள் சலிச்சிட்டிங்கன்னா இன்னும் புட்டு வந்து உங்களுக்கு உதிரியாக கிடைக்கும். ஸோ அதனால் முக்கியமாக அதுக்காகவே நான் வாங்கினது இது. அப்புறம் ஒன்று எக்ஸ்ட்ரா, இது ஃப்ரீ மாதிரி. குழந்த கூட வந்ததுனால எப்போவுமே ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வருவான். மோஸ்ட்லி அவன் கேட்க மாட்டான். ஒரு சில நேரத்தில் அவன் கேட்டதுனால இதை நான் வாங்கி கொடுத்தேன். இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல் தான். இது நம்ம வந்து சொல்லியும் கொடுக்கலாம், என்னென்ன ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லியும் கொடுக்கலாம். அதே சமயத்தில் சும்மா அவன் கட் பண்ணி, ஆக்சுவலாக குக்கிங்கில் நான் இன்ட்ரெஸ்டாக இருக்கேன், அதை விட அவனும் இன்ட்ரெஸ்டாக இருக்கான். எல்லாமே அதை பார்த்துட்டு இருக்கான். இந்த பட்டாணி உரிச்சு கொடுக்கறது இதெல்லாம் நான் பண்ணட்டுமான்னு கேட்டுருக்கான். வேற ஏதாவது நான் கூட கட் பண்ணி கொடுக்கட்டுமானா, நீ எல்லாம் நைஃப் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவனுக்காக இதை நான் வாங்கி கொடுத்தேன். அவனுக்கு இந்த ஐட்டம் ரொம்ப பிடிக்கும். இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 179. அதுக்கப்புறம் இந்த சல்லடையினுடைய விலை பார்த்தீங்கன்னா 225. ஒவ்வொன்றினுடைய விலை நான் சொன்னேன். இந்த கப்பினுடைய விலை வந்து 33 rupees. இதுக்கும் நான் சொல்லிட்டேன். இது 88 rupees. ஒரு பீஸ் வந்து 88. காஸ்ட்லியாக உங்களுக்கு தெரியலாம், பட் இது வந்து நல்லா வெயிட்டாக இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரெயினர் இந்த மாதிரி கிடச்சிங்கன்னா பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் சாதம் வேக வச்சுட்டு, நான் உங்களுக்கு எப்படி நான் பொங்கல் பண்ணி காமிச்சேன் அந்த மாதிரி பாத்திரம் வச்சு சாதம் வேக வச்சுட்டு இதில் நீங்கள் இது பண்ணிக்கலாம், நீங்கள் வெடிக்கட்டிக்கலாம். உங்களுக்கு கொழா புட்டு ரெசிபி நான் போட்டு காமிக்கிறேன். வீட் புட்டு, அதுக்கப்புறம் ராகி புட்டு, அப்புறம் ரைஸ் புட்டு, எல்லாமே மில்லட் புட்டு எல்லாமே உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதுக்கு சைட் டிஷ்னுடைய நான் போட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நான் வாங்கியிருக்க இந்த பொருளினுடைய ப்ரைஸும் நீங்கள் மற்ற வேறு எதுலனா கம்பேரிசன் பண்ணி நீங்கள் வேணால் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னையோட பர்ச்சேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. Thank you man, love you all. உனக்கு பிடிச்சிருக்கா டாய்? நல்லா இருக்குமா. Thank you very much. Thank you very much, love you all. உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இது ஸ்ட்ராபெரி, இது பனானா வாழைப்பழம், கிரேப்ஸ், ஆரஞ்சு கார்ன், கிரேப்ஸ், வாட்டர்மெலன். ஓகே, அது என்னது? இது ஸ்ட்ராபெரி. அது ஓகே, பட் கேரட் இல்ல. அது கேரட் எது? கேரட் இது. ஓகே, கட் பண்றியா? இப்படி திருப்பி கட் பண்ணணும். ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சுல. வெரி குட் வெரி குட். நிறைய பேர் சாய்க்குட்டியை கேட்டாங்க. ஹாய் சௌமியா ஆண்டி சொல்லு. ஹாய் சௌமியா ஆண்டி. ஜியோல் அண்ணா உன்னை பற்றி கேட்டுகிட்டே இருப்பார். ஜியோல், ஹாய் ஜியோல் அண்ணா சொல்லு. ஹாய் ஜியோல் அண்ணா. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, பட் இன்னைக்கு 2 பேர் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவங்க எப்பவுமே வீடியோவில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன கட் பண்ணியிருக்கேன் சொல்லட்டா? ஓகே ஓகே, போகிறோம். பாய் சொல்லிடு. வெயிட், பாய். ஸ்ட்ராபெரி. இது என்ன ஸ்ட்ராபெரியா? ஓகே, அப்புறம் சே பாய். இது என்னது? வாட்டர்மெலன். ஓகே, அப்புறம்